இனி அடுத்த குழுவிலிருந்து தனிநபரை குறித்து பேச வருகிறார் கரிஷ்மா. இந்த டாபிக் ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் தான். இதில் எனக்கு கொடுத்துருக்க டாபிக் என்ன அப்படின்னா, அந்த ஒரு பாதிக்கப்பட்ட குழந்தைய நம்ம எப்படி மேற்கொள்றது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைய லீகல், அதாவது யோசா சொன்ன மாதிரி சட்ட நடவடிக்கை முறைகளை அந்த குழந்தைய வச்சு மேற்கொள்ளணும். செகண்ட் ஃபிசிக்கலாக அந்த குழந்தைக்கு ஏற்பட்டிருக்க காயங்களை we have to deal with it because we are nurse. தேர்டு, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீல்ட், மென்டல். அவங்க அந்த குழந்தையோடைய மென்டல் ஹெல்த்தை ஸ்டேபிள் பண்ணணும். ஒரு குழந்தைக்கு அது குட் டச்சா பேட் டச்சான்னு தெரியறதுக்கே இட் டேக்ஸ் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் கிட்ட, அதுக்கு மேலேயே கூட ஆகும். ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் கொண்டு இப்படி நடந்திருக்கு அப்படின்னும் போது அது அந்த குழந்தைக்கு அது என்னன்னு தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த மென்டல் ஸ்டெபிலிட்டியை நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். அதை ஒரு ட்ராமாவாக மாற்றாமல் ஒரு ட்ரீமாக அதை மறக்க முடியலனாலும் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அண்ட் 4th ஆஸ்பெக்ட் சோஷியல். ஒரு சொசைட்டியில் பாதிக்கப்பட்ட இந்த குழந்தை எப்படி வித்ஸ்டாண்ட் பண்ணி வரணும் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்ஸையும் நம்ம அந்த குழந்தைக்கு டீச் பண்ணணும். ஒரு மதர் மதருடைய ரோலை ப்ளே பண்ணுவாங்க, நர்ஸ் டீச்சர் டீச்சருடைய ரோலை ப்ளே பண்ணுவாங்க. பட் ஒரு நர்ஸாக நம்ம 2 ரோலையுமே ப்ளே பண்ணணும். அந்த குழந்தைக்கு தேவையான ஃபிசிக்கல் நீட்ஸையும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும், மென்டல் நீட்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ணணும். ஒரு அட்வொகேட்டாக ஒரு ஸ்டெப் அஹெட் போய் சோஷியல் நீட்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ணணும். வெளியே சொல்கிற இந்த குழந்தைகளுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோன்னா, சொல்லாமல் தான் மனசுக்குள்ளே வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற நம்மள மாதிரி இருக்கிற நிறைய பெண்களுக்கு என்ன பதில் அப்படின்னு பார்க்கும்போது, we have to be strong. We are women. We have to be much stronger, much courageous, much bold. இது இப்போ ரொம்ப காமன் ஆக்கப்பட்ட ஒரு ப்ராப்ளமாக போயிடுச்சு. இந்த செக்ஷுவல் டார்ச்சர், செக்ஷுவல் அபியூஸ், இந்த ஈபீசிங், இது எல்லாமே ஒரு டே டு டே லைஃப்பில் எல்லா பெண்களுக்குமே காமனாக நடக்குது. ஒருவேளை ஹாஸ்டலில் இருக்கிறனால நமக்கு தெரியாமல் இருக்கலாம். டே ஸ்காலராக போகிற எத்தனையோ பெண்கள், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற எத்தனையோ பெண்கள் இந்த விஷயத்தினால அஃபெக்ட் ஆகுறாங்க. ஆண்களை சொல்லி என்னைக்குமே குற்றம் தீர போகிறது இல்லை. We have to take charge. We have to own ourselves. We have to withstand for ourselves. Plan. And ஒரு சிச்சுவேஷன் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் டாப் ஆக போகிறீங்க அப்படின்னா, just fight. Don't think of anything. நமக்கு நம்ம தான் எப்பவுமே முக்கியம். ஆப்போனண்ட் எப்பவுமே நம்மளை வீக்காக தான் நினைப்பாங்க. ஆனால் நம்ம தான் நம்மளை ஸ்ட்ராங்காக நினச்சி we have to withstand every problem. ஸோ அந்த குழந்தைக்குமே நம்ம அந்த விஷயத்தை ஒரு ட்ராமாவாக மாற்றக்கூடாது. யூஸ்வலாக இப்படி அஃபெக்ட் ஆன எல்லா குழந்தைங்களுமே ஒரு கண்டிஷன் குள்ள போவாங்க. பேசிக் கண்டிஷன் இன் சைக்காட்ரி, போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர். மெயினான விஷயமே அதனுடைய சிம்டம்ஸ் அதாவது அலோனாக இருக்கிறது, சேடாக இருக்கிறது, அவங்கள ஐசோலேட் பண்ணிக்கிறது, எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபடுத்தாமல் இருக்கிறது. தென் நெகட்டிவிசம், எந்த ஒரு விஷயத்தையும் நம்ப மாட்டாங்க, மிஸ்ட்ரஸ்ட். இந்த மாதிரியான எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே we have to teach, we have to bring back the child. அது ஒரு காலத்தில் நல்லா பேசி நல்லா போல்டாக இருந்த சில்ட்ரனாக இருக்கலாம், சைல்டாக இருக்கலாம். பட் இந்த ஒரு ட்ராப்பில் இருந்ததுக்கு அப்புறம், ட்ராப்பில் மாட்டினதுக்கு அப்புறம் she'll become very alone. She'll not talk to anyone. ஒருவேளை அவள் பேரண்ட்ஸ்ட்டை சொல்லி அவங்க கேர் பண்ணிக்கல அப்படின்னா she will develop mistrust. ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளம்ஸையுமே ஒரு நர்ஸாக நம்ம நிறைய இடத்துக்கு போகிறோம். we are going to psychiatric wards, we are going to pediatric wards, we are going to community, a very vast area. அங்கே இந்த பிரச்சனைனா தான் மக்கள் இருக்காங்க, அந்த பிரச்சனை தான் மக்கள் இருக்காங்க, we cannot even guess. ஸோ அப்படிப்பட்ட எல்லா ஏரியாஸ்லையுமே நம்ம போய் நம்மளுடைய a role of community health nurse, a role of psychiatric nurse, a role of pediatric nurse, what we have studied, we have to apply there. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து அந்த போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு அவங்க